சிக்ஸ் பேக். ஜிம்முக்கு ஒருத்தன் வரனாலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோல், அவனுக்கு ஒரு சிக்ஸ் பேக் இருக்கணும். இன்னும் சில பேருக்கு நம்ம பைசெப்ஸ் பெருசாகணும். நம்ம ஆசைப்படுற இந்த விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அதே மசிலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. லைக் மற்ற மசிலை கூட வெட்டலாம். முக்கியமாக சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னா டெய்லி ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடுறது. இதை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சிக்ஸ் பேக்ஸ் வரும்ன்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த டவுட் இருக்குது. திரும்ப ஒரே மசிலை நம்ம அடிச்சு நோத்தி டெய்லி பண்ணுறதுனால நமக்கு அந்த சிக்ஸ் பேக்ஸ் வருமா வராதான்ற இந்த டவுட்டை நான் இந்த சேலஞ்ச் மூலியமாக எடுத்து பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய 15 days நான் டெய்லி வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சிக்ஸ் பேக்ஸ் வருமா வராதான்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ எனக்கு ஒரு 15 daysல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு எந்த அளவு ரிசல்ட் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த 15 days பண்ணுறதுனால அந்த மசிலோட வால்யூம், அதோட சைஸ், அது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றதை நான் பார்க்க போகிறேன். ஸோ மக்களே, டெய்லி ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடலாமா வேணாமான்றதுக்கு பதிலாக இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். பிகாஸ் இது அதுக்கான சேலஞ்சு தான். யா ஸோ டே 1ல என்னோட அப்பர் ஆப்ஸ் பார்க்க மைல்டாக தெரியுது, பட் நாட் டூ மச். நல்லா விசிபிளாக தெரியல. சேலஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். முடிஞ்ச அளவு இதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓர பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அஃபிஷியலி டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. அண்ட் இப்போ கொஞ்சம் செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். ஒரு ஆஃப்டர்நூன் போல் போய் நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடலாம். யா Day 1 completed. Let's see எப்படி எல்லாம் போகுதுன்னு. Hey, this is day number 2 and இன்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஐ டி நாட் டூ த ஆப்ஸ் ஒர்க் அவுட். 6 minutes 10 minutes யூடியூப்பில் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் இருக்கும்ல, அதை பார்த்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். டே 2ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. டுடே இந்த லோவர் பேக் பெயின் இருக்குது. ஸோ அதனால் க்ரன்ச்சஸ் வந்து ஃப்ளோரில் க்ரன்ச்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனிவேஸ், டே 2 இஸ் கம்ப்ளீட்டட் மக்களே. திஸ் இஸ் டே நம்பர் 3. திஸ் இஸ் சண்டே அண்ட் we are going to do the another abs workout. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டே 2லே லோவர் பேக் வலிக்குதுன்னு. the same shit's happening again and again. ஸோ லோவர் பேக் வலிக்குது. ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல. லெட்ஸ் see. டே 3ல முக்கியமாக ஒன்று, நான் சொன்ன மாதிரி டயட்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் தட் ஆஃப்டர்நூன் மீல் வழக்கம் போல தான் சப்பாத்தி வித் சிக்கன். Hey guys, this is day number 5. Let's go and smash it, man. Day 5 abs workout finish. Day number 6 and I'm really sorry, 2 days சரியாக டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. முக்கியமாக நமக்கு ஆப்ஸ் நம்ம ரெகுலராக போடுறதோட முக்கியமாக டயட் இருந்தால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்டே நம்மளால் எடுத்துக்க முடியும். நம்ம ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் போட போகிறோம். லெட்ஸ் கோ. டே நம்பர் 7 or 8 இங்கே போடுறேன். 11:50 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு. ஸோ இப்போ தான் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. டே நம்பர் 9 அண்ட் இன்னைக்கோட ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான். ஸோ டே நம்பர் 10 இன்னைக்கு பேச்சே இல்லை, வெறும் வீச்சு தான். லெட்ஸ் கோ. Day number 11. Day number 12. Day number 13. Day number 14.
ஸோ இதோட இந்த சேலஞ்ச் வந்து நான் முடிச்சுக்கிறேன். லெட்ஸ் see என்ன ஆகுதுன்றதை காட்டலாம் வாங்க. ஸோ இந்த சேலஞ்சை பார்த்துருப்பீங்க. 15 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 15 days பண்ணுறதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோ. ஸோ திரும்ப ஒரே மசிலை போட்டு நம்ம அடித்து துவைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வரப்போகிறதே கிடையாது. பிகாஸ் அந்த மசிலுக்கு ரெக்கவர் டைம்னு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த மசில் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதனால் சொல்ல வரது என்னென்னா, ஒரே மசிலை நீங்கள் திரும்ப பண்ணாமல் அதுக்கு ஒரு ரெக்கவர் டைம்னு கொடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மசில் டெவலப் ஆகும். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் அமைத்துருங்க. லைக்கை போடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல சேலஞ்சோட உங்களை வந்து மீட் பண்ணும் முறை அன்டில் தென்னா அவங்க வேதா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு காசு வரும். வரட்டா மாமே.